வீட்டில் ரைஸ் எப்போல்லாம் மிச்சமாகுதோ அப்போல்லாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது வந்து சாதத்தில் செஞ்ச மாதிரியே இருக்காதுங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கலாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம், 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் டேஸ்ட் பார்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்ச ரைஸை எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வெந்திருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் ஆறினோடனே பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகுளுத்தம் பருப்பு, ஜீரகம் இதெல்லாமே பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஸ்டீம் பண்ணி வச்ச ரைஸை சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இது கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.